அத்தியாயம் 32. ராபின்சன் பூங்கா. புதிய கட்சி தொடங்கியாகிவிட்டது. அந்த செய்தியை தொண்டர்களுக்குச் சொல்ல வேண்டும். முக்கியமாக பொதுமக்களுக்குச் சொல்ல வேண்டும். எனில் பொதுக்கூட்டம் போட்டு முறைப்படி அறிவிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று முடிவானது. சென்னை ராயபுரத்தில் இருக்கும் ராபின்சன் பூங்கா பொதுக்கூட்டத்துக்காக தயாராக தொடங்கியது. 18 செப்டம்பர் 1949. மாலை 4 மணி அளவில் கூட்டம் தொடங்கியது. 26 பேர் அமரும் வகையில் மேடை தயார் செய்யப்பட்டிருந்தது. பெத்தாம்பாளையம் பழனிசாமி கூட்டத்தை தொடங்கி வைத்தார். அவருக்கு பிறகு சித்தையன் என். வி. நடராசன் இ. வே. கி. சம்பத் எஸ். ஆர். சுப்பிரமணியம் ஏ. வி. பி. ஆசைத்தம்பி இரா. நெடுஞ்செழியன் மதுரை முத்து கே. கே. நீலமேகம் சத்தியவாணி முத்து ஆகியோர் பேசினர். பிறகு அண்ணா பேசத் தொடங்கினார். மழை பலமாக பெய்து கொண்டிருக்கிறது. இதற்கு நானா பொறுப்பாளி? நானா மழையை வரவேற்கிறேன்? வருவித்தேன்? இல்லை. இப்போது நான் எப்படி பொறுப்பாளியல்லவோ அப்படித்தான் திராவிடர் கழகத்தில் ஏற்பட்ட மந்த நிலைக்கும் செயலற்று கிடந்த நிலைக்கும் நான் பொறுப்பாளியல்லன். நான் என்ன செய்துவிட்டேன்? தலைவர் தவறினார் கொள்கையினின்றும் பகுத்தறிவு பாதையினின்றும். தவறு என்று மனதார நம்பினேன். கூடாது என்று கருதினேன். கருதியது குற்றமா? கருத்தை தெரிவித்தேன் காரணத்தோடு. வேதனையை வெளிப்படுத்தினேன். வெளிப்படுத்தியது குற்றமாகுமா? கொள்கையை கூறுவது குற்றமா? பெரியார் சமாதானம் சொல்லிவிட்டார். என் சொந்த விஷயம். எதிர்ப்போர் சுயநலமிகள் சதிக்கூட்டத்தினர் என்று. மனப்புண் ஆறவில்லை. மக்கள் அப்படிப்பட்ட தலைவருடன் சேர்ந்து பணியாற்ற மாட்டோம் என்று கூறினர். செவிசாய்க்கவில்லை தலைவர். விலகுவார் என்று பார்த்தனர். விலகவும் இல்லை. அவரோடு சேர்ந்து பணிபுரிய முடியாத நிலையிலுள்ள பெரும்பான்மையினர் கழக முக்கியஸ்தர்கள் கூடி பேசி ஒரு முடிவு செய்தனர். அந்த முடிவுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோற்றம். திராவிடர் கழகத்துக்கு போட்டியாக அல்ல. அதன் அடிப்படை கொள்கைகளில் கருத்துகளில் மாறுதல் மோதல் எதுவும் கிடையாது. இத்தனை ஆண்டுகளிலும் நான் அறிந்த தலைவர், தெரிந்த தலைவர், பார்த்த தலைவர் இவர் பெரியார் ஒருவர்தான். வேறு தலைவரின் தலைமையில் நான் வேலை செய்தது கிடையாது. செய்யவும் மனம் வந்ததில்லை. வராது. அதே காரணத்தால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தலைவரை ஏற்படுத்தவில்லை. அவசியம் என்றும் கருதவில்லை. அந்த நாற்காலியை காலியாகவே வைத்திருக்கிறோம். சில தோழர்கள் இந்த திருமண பெரியார் மணியம்மை விஷயத்தை கேட்டபோதே பெரிதும் ஆத்திரமும் ஆவேசமும் கொண்டனர். இதில் முக்கிய பங்கு கொண்டு முதல்வராக திகழ்ந்தவர் தோழர் எஸ். குருசாமி குத்தூசி அவர்கள். என்ன அண்ணா, நாம் சும்மா இருக்கக்கூடாது. உடனே ஒரு கண்டனக் கூட்டம் சென்னையில் போட்டே தீர வேண்டும். கூட்டம் போடுங்கள். நானே தலைமை வகித்து நடத்துகிறேன் என்று வீரமுழக்கமிட்டார். இதனை தடுத்து நிறுத்தியது நான்தான். தோழர்களே, எது முக்கியம் நமக்கு? இலட்சியமா? பெரியாரா? இலட்சியம் தேவை, பெரியாரல்ல என்று முடிவு செய்தோம். பிரச்னை முடிந்தது அத்தோடு. இத்தோடு நம் கண்முன் வடநாட்டு ஏகாதிபத்தியம், மக்களை பாழ்படுத்தும் பாசிசம், பதுங்கிப்பாய நினைக்கும் பழைமை இதுதான் ஒழிய வேண்டும். பழைமையும் பாசிசமும் முறியடிக்கும் வரை ஓயமாட்டோம், உழைப்போம். உருவான பலனை காண்போம். அப்போது பெரியார் பயல்கள் பரவாயில்லை. உருவான வேலைதான் செய்கிறார்கள் என்று உள்ளம் மகிழும் நிலை வரத்தான் போகிறது. கல்கி பத்திரிகை என்ன தைரியமாக எவ்வளவு சந்தோஷமாக தீட்டியது, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு கட்சியுமில்லை என்று. இந்து மகா சபைக்கு ஒரு வேலையும் இல்லை. கம்யூனிஸ்டுகள் கலகக்காரர்கள். சமதர்மிகள் வெற்றி பெற மாட்டார்கள். திராவிடர் கழகத்தினர் தன்னாலேயே அழிந்து விடுவர் என்று ஆருடம் கூறியது. அப்பனே, இது சூத்திரத்தின் மீது கட்டப்பட்ட ஆருடம். ஆசையின் விளைவு. இதை விட்டுவிடு. மரம் அழியவில்லை. இதிலிருந்து ஒட்டு மாஞ்செடி தோன்றியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஓர் ஒட்டுமாஞ்செடிதான். மண்வளம் ஏராளம். அதே பூமி. நீர்ப்பாய்ச்ச பதப்படுத்த பாத்திகட்ட முன்னிற்போர் பலர். ஒட்டு மாஞ்செடி திராவிடர் கழகத்துக்கு முரணானது அல்ல. ஒத்த கருத்து கொண்டதே ஒட்டு மாஞ்செடி. நம்மிடம் பணமில்லை. இந்த பயல்களிடம் பணம் ஏது? கொஞ்ச நாள்களுக்கு கூச்சல் போட்டு அடங்கிவிடுவார்கள். பணமில்லாமல் என்ன செய்ய முடியும் என்று பேசப்படுகிறதாம். அதே நேரத்தில் பணம் சம்பாதிக்கிறான், சினிமாவுக்கு கதை எழுதுகிறான், நாடகமாடுகிறான் என்று தூற்றப்படுகிறேன் நான். இந்த இருவகை பேச்சுகளையும் காணும்பொழுது நான் உண்மையிலேயே மகிழ்கிறேன். நம்மிடம் பணம் இல்லை கட்சி நடத்த. ஆனாலும் வழிவகை இருக்கிறது. பணம் சம்பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை தோன்றுகிறது. முக்கியமாக முதல் வேலையாக எழுத்துரிமை, பேச்சுரிமை எதையும் அடக்கும் சர்க்கார் போக்கை எதிர்த்து போரிட திராவிட முன்னேற்றக் கழக முன்னணிப்படை அமைய வேண்டும். அதில் பங்குகொள்ள சமதர்ம தோழர்களை வாருங்கள் என்று வரவேற்கிறேன். கம்யூனிஸ்டுகளை ஒத்துழையுங்கள் என்று கூப்பிடுகிறேன்.
பேச்சுரிமையை பறிக்காதே, எழுத்துரிமையை தடுக்காதே, புத்தகங்களை பறிமுதல் செய்யாதே என்று போரிடுவோம். பெரியாரே, நீரளித்த பயிற்சி பக்குவம் பெற்ற நாங்கள் வழியே சர்க்காரை எதிர்த்து சிறைச்சாலை செல்லத்தான் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். தொடக்க நாளாகிய இன்றே திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய இயக்கம் தொடங்கப்பட்டது. அதன் பொதுச் செயலாளராக அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டார். கட்சியின் மற்ற நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டனர். ஏற்கெனவே அமைக்கப்பட்ட அமைப்பு குழு தவிர பிரசாரக் குழு, சட்டதிட்டக் குழு, நிதிக்குழு ஆகியன உருவாக்கப்பட்டன. கட்சியின் சட்டதிட்டங்களை வகுத்து தரக்கூடிய சட்டத்திட்டக் குழுவில் வை. கி. சம்பத், நெடுஞ்செழியன், கே. ஏ. மதியழகன், இரா. செழியன், என். வி. நடராசன், பாவாணன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். அந்த குழுவுக்குச் செயலாளர் கே. ஏ. மதியழகன். பிரசாரக் குழுவில் சி. பி. சிற்றரசு, ஏ. வி. பி. ஆசைத்தம்பி, மு. கருணாநிதி ஆகியோர் இடம்பெற்றனர். அந்த குழுவின் செயலாளராக நெடுஞ்செழியன் செயல்பட்டார். கட்சி தொடங்கிய இரண்டாவது நாள் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு ஒன்று திருச்சி நீதிமன்றத்தில் இருந்து வெளியானது. ஏற்கெனவே நடந்து கொண்டிருந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு அது. 1943 இல் திராவிடர் கழகத்தில் இருந்தபோது அண்ணா எழுதிய நூல்களுள் ஒன்று ஆரிய மாயை. ஆபே ஜே. டூப்வா என்ற பிரெஞ்சு எழுத்தாளர் எழுதிய ஹிந்து மேனர்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் செரமனிஸ் என்ற நூலை ஜி. யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார். அந்த நூலை அடிப்படையாக கொண்டே ஆரிய மாயை என்ற நூலை எழுதியிருந்தார் அண்ணா. திராவிட நாடு கோரிக்கையை வலியுறுத்தியும் ஆரியர்கள் பற்றியும் விமரிசனபூர்வமாக எழுதப்பட்ட நூல் என்பதால் அதை தடை செய்தது சென்னை மாகாண அரசு. அப்போது முதல் அமைச்சராக இருந்தவர் பி. எஸ். குமாரசாமி ராஜா. ஆரிய மாயை புத்தகத்தின் தொடக்கமே அதிரடியாக இருக்கும். பேராசை பெருந்தகையே போற்றி, பேசானா இரண்டுடையாய் போற்றி, தந்திர மூர்த்தி போற்றி, தாசர்தம் தலைவா போற்றி, வஞ்சக வேந்தே போற்றி, வன்கண நாதா போற்றி, கொடுமை குணாளா போற்றி, கோழையே போற்றி போற்றி. அந்த புத்தகத்தில் ஆரியர்களின் குணநலன்கள் பற்றி துபே எழுதிய ஆங்கில வார்த்தைகளைக் கொண்டு அண்ணா நையாண்டியுடன் எழுதியிருந்தார். அந்த நூலில் இருக்கும் சில முக்கிய பகுதிகளை மட்டும் இங்கே பார்க்கலாம். பேராசை என்பது அந்த பார்ப்பன இனத்தவர் ஒவ்வொருவருக்கும் இயல்பு. எனவே அவர்கள் வேதாந்திகள் போன்ற விரக்தி நிலையில் வாழ முடிவதில்லை. தந்திரம், நயவஞ்சகம், இரட்டை நாக்கு, பல்லிழித்து நிற்பது முதலியன அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கின்றன. எப்படியாவது அரசர்களை அண்டிப் பதவி பெறுவதே அவர்கள் நோக்கம் என்று ஆபி எழுதுகிறார். அக்காலத்து மன்னர்களை அண்டிப் பதவி பெற்ற பிறகு அநீதி, மோசம், அயோக்கியத்தனம், கொடுமை முதலியன புரிய ஆரியர் துணிவர் என்று ஆபி டியூபா எழுதுகிறார். சிண்டு முடிந்து விடுவதிலே, கலகமூட்டுவதிலே அவர்கள் கைத்தேர்ந்தவர்கள் என்றும் கூறுகிறார். இந்தியாவில் ஆரிய ஆட்சி என்றொரு நூல் ஹாவல் என்பவர் எழுதியுள்ளார். அதிலே மதச் சடங்குகளை செய்விக்கும் புரோகிதத் தொழிலிலே பிராமணர்கள் ஏகபோக உரிமை பெற்றனர். இதனால் சுரண்டி பிழைக்கவும் ஆபாசமான காட்டுமிராண்டித்தனமான மூடநம்பிக்கைகளை பரப்பவும் முடிந்தது. ஆரியம் தனது சூதான சொரூபத்தை மறைக்கச் சாத்திர போர்வை தரித்துக்கொண்டு வஞ்சகத்தை வேஷத்தால் வெளிக்கு தெரியவொட்டாது தடுத்து நாசத்தை நம் இனத்துக்கு நகை முகத்துடன் ஊட்டுகிறது. அந்த நஞ்சினை உண்ணாதீர் என்று கூறும் சுயமரியாதைக்காரர்களை ஆரிய மாயையிலே சொக்கி அறிவிழந்து கிடக்கும் அன்பர்கள் ஏசுகின்றனர். ஏளனம் பேசுகின்றனர். ஆரியத்தால் அழிவு உண்டாகும் அந்த சமயத்திலே சுயமரியாதைக்காரன் சொன்னது சரியாகத்தானே போச்சு. அன்று அவனை நையாண்டி செய்தோம். இதோ இன்று ஆரியத்தின் காரியத்தை கண்டோமே என்று ஒருநாள் கூறித்தான் தீர வேண்டும். வகுப்புவாதத்தை தூண்டக்கூடிய நூலை எழுதியது குற்றம் என்றது அரசு தரப்பு. நூல் வெளியாகி 6 ஆண்டுகளில் எந்தவிதமான வகுப்பு மோதல்களும் எழவில்லை. ஆகவே இனியும் எழுவதற்கும் வாய்ப்பில்லை என்றது அண்ணா தரப்பு. இறுதியாக 18 செப்டம்பர் 1949 அன்று தீர்ப்பு வெளியானது. ஆரிய மாயை ஆசிரியர் அண்ணா இபிகோ 153A பிரிவின் கீழ் குற்றவாளி. எனவே 700 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். தவறினால் 6 மாதம் வெறுங்காவல் தண்டனை அனுபவிக்க வேண்டும். தண்டனை அண்ணாவுக்கு மட்டுமல்ல, ஆரிய மாயை புத்தகத்தை வெளியிட்ட திராவிட பண்ணையின் உரிமையாளர் கண்ணப்பனுக்கும்தான். அவருக்கு 500 ரூபாய் அபராதம். தவறினால் 4 மாதம் சிறை தண்டனை. அவர் அபராதம் செலுத்தி சிறைத்தண்டனையில் இருந்து தப்பித்தார். ஆனால் அண்ணாவோ அபராதம் கட்ட முடியாது என்று சொல்லிவிட்டு சிறை சென்றார். திருச்சி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். சிறையில் எதிர்பாராத சந்திப்பு ஒன்று நடந்தது. பொன்மொழிகள் என்ற தலைப்பில் பெரியாரின் கருத்துகள் அடங்கிய நூல் ஒன்று வெளியாகி அதற்கும் தடை விதிக்கப்பட்டு பெரியார் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது.
அதில் இடம்பெற்ற பொன்மொழி ஒன்றை பார்க்கலாம். காங்கிரசினால் பார்ப்பனர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டுமே நன்மை விளையுமேயன்றி பாமர மக்கள், உழைப்பாளிகள், ஏழை மக்கள் ஆகியோருக்கு நல்வாழ்வு ஏற்படாது என்று அந்நாளில் இருந்தே நான் கூறிவந்தேன். எங்கள் பேச்சை நீங்கள் நம்பவில்லை. ஆனால் இன்றைய காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் கூறியதை நீங்கள் நடைமுறையில் கண்டபின்னர்தான் ஓரளவு உங்களுக்கும் உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வழக்குக்கான தீர்ப்பும் அதே செப்டம்பர் 18 அன்று அதே திருச்சி நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது. அவருக்கும் திருச்சி சிறைதான் ஒதுக்கப்பட்டது. ஒரே சிறையில் அருகருகே சந்தித்துக் கொள்ள வேண்டிய சூழல் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்டது. அண்ணா சிறையில் அடைக்கப்பட்டது திமுகவினர் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கட்சி தொடங்கிய உடனேயே தங்கள் பொதுச் செயலாளர் சிறைப்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலைக்கு வந்து போராடினர். ஆங்காங்கே கண்டனக் கூட்டங்கள், கடையடைப்புகள். அண்ணாவை விடுதலை செய்தே தீரவேண்டும் என்று பள்ளி கல்லூரி மாணவர்கள் களத்தில் இறங்கினர். அண்ணாவுக்கு ஆதரவான எழுச்சி சென்னை மாகாண அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. 10 நாள்களுக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அண்ணா, பெரியார் இருவரையுமே அரசு விடுதலை செய்தது. அண்ணா விடுதலை செய்யப்பட்டதை திமுகவினர் வெற்றி கொண்டாட்டமாக மாற்றினார்கள். அதே உற்சாகத்தில் சிற்றூர், பேரூர், நகரங்கள் என்று ஏராளமான கிளைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன. கிளைக்கழக தொடக்க விழா கூட்டங்களில் அண்ணா, நெடுஞ்செழியன், வை. கி. சம்பத், கே. ஏ. மதியழகன் போன்ற முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். கிளைக்கழகம் தொடங்கிய பகுதிகளில் எல்லாம் உறுப்பினர் சேர்க்கும் வேலைகள் தொடங்கின. டிசம்பர் 31, 1949 திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் அண்ணா தலைமையில் திருச்சியில் கூடியது. திமுகவில் உறுப்பினர்கள் சேர்க்கையின்போது கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகள், கிளைக்கழகங்களை அமைக்கும் முறைகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் நடத்தும் முறைகள், அரசின் அடக்குமுறைகளை சட்டரீதியாக எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் ஆகியன பற்றி விரிவாக பேசப்பட்டன. பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக ஜனவரி 1, 1950 அன்று திருச்சி மாவட்ட கழகத்தின் முதல் மாநாடு திருச்சியில் கூடியது. கலைவாணர் எஸ். கிருஷ்ணனின் கலை நிகழ்ச்சியுடன் மாநாட்டு நிகழ்ச்சிகள் தொடங்கின. அந்த மாநாட்டில் ஜனவரி 26, 1950 அன்று ஏற்படப்போகும் இந்திய குடியரசு அமைப்பால் திராவிடருக்கு உரிய நன்மை ஏற்படவில்லை என்பதை வலியுறுத்தும் வகையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. பொங்கல் விழா. தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் நாளை தமிழர்கள் பொங்கல் திருநாளாக கொண்டாடுவது வழக்கம். திராவிடர் கழகம் அந்த நாளை திராவிடர் திருநாள் என்று அழைத்து கொண்டாடுவது வழக்கம். அதைப்போல திமுகவும் பொங்கல் திருநாளை மிகச்சிறப்பான முறையில் கொண்டாட விரும்பியது. பொங்கல் விழா அறுவடை விழா, உழவர்தம் விழா, மகிழ்ச்சி விழா. இந்த விழாவினை கிளைக்கழகங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தலைமை நிலைய பிரசாரக் குழு செயலாளர் இரா. நெடுஞ்செழியன் அறிக்கை வெளியிட்டார். பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிய சில தினங்களிலேயே கொள்கை ரீதியிலான முக்கிய பிரச்சினை ஒன்றில் திட்டவட்டமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய சூழல் திமுகவுக்கு வந்தது. ஜனவரி 26, 1950 அன்று முதல் சுதந்திர இந்தியா குடியரசு நாடாக மாறுகிறது. அன்று முதல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வருகிறது. திராவிட நாடு கோரிக்கையை வலியுறுத்துகின்ற திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றன என்ற கேள்வி அரசியல் அரங்கில் பலத்த ஆவலை ஏற்படுத்தியிருந்தது. திராவிடர் கழக தலைவர் பெரியார் தனது நிலைப்பாட்டை தெரிவித்தார். இது உண்மையில் குடியாட்சி அல்ல. இதற்கு முன் ஆண்டிருந்த வெள்ளையனுக்கு லஞ்சம் கொடுத்து அவனுடைய சுரண்டலுக்கு நிரந்தர வசதி செய்து கொடுத்து மேடோவர் செய்து கொள்ளப்பட்ட ஆட்சிதான். தங்கள் பேருக்கு மாற்றிக்கொள்ளப்பட்ட ஆட்சிதான். இந்தி தேசிய மொழி என்பதையே நாம் மறுக்கிறோம். கட்டாயமில்லை என்பது மாய்மால வார்த்தை. நாம் நம்ப மாட்டோம். எனவே ஜனவரி 26ஆம் நாள் நமக்கு துக்க தினமாகும். வெள்ளைக்காரன் வெளியே போன பிறகு தேர்தல் வைத்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்று இவர்கள் ஆளுவார்களானால் மக்கள் ஆட்சி என்று வேண்டுமானால் சொல்லலாம். அப்படி இல்லாமல் அவன் இவர்களிடத்திலே கொடுத்துவிட்டு போனான் என்பதால் இவர்களே ஆளுவது என்பது என்ன நியாயம்? இந்த ஒரு கட்சிக்காரர்கள் கூடிக்கொண்டு சுதந்திரம் வந்துவிட்டது பார் என்று கத்தினால் ஒப்புக்கொள்ள முடியுமா? இது வெள்ளையனுடைய பிரதிநிதிகள் ஆட்சிதானே. ஆகவேதான் இது குடியரசு ஆட்சியல்ல, கொடுமைக்கார கொள்ளைக்கார ஆட்சி என்று கூறுகிறோம். இந்த சுரண்டல் ஆட்சியில் இருந்து விலக வேண்டும் என்று சொல்லுகிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அண்ணாவிடம் இருந்து அறிக்கை வெளியானது. திராவிடத்தின் எதிர்காலத்தை பாழ்படுத்தும் புதிய அரசியல் அமைப்பை திணிக்கும் நாளான ஜனவரி 26ஆம் நாளை திமுக அதிருப்திக்கு உரிய நாளாக கருதுகிறது. தவிரவும் ஜனவரி 26 குடியரசு விழா என்ற பெயரில் ஏமாற்று விழா. உரிமை வழங்கும் நாள் அல்ல, உரிமையை பறிக்கும் நாள். திராவிடரை அடிமைகளாக்கும் ஏகாதிபத்திய பாசிச அமைப்பு நாள். மகிழ்ச்சிக்கு உரிய நாள் அல்ல, துக்கத்துக்குரிய நாளும் அல்ல, அதிருப்திக்கு, வெறுப்புக்கு, கண்டனத்துக்கு உரிய நாள்.